தம்பி ஒரு மூட்டை உப்பு எவ்வளோ தம்பி? மூட்டை 80 ரூபா. மூட்டை 50 ரூபா போட்டு கொடுங்க தம்பி. நான் வந்து என்ன 50 ரூபா போட்டுன்னா என்ன பாதி மூட்டை கொடுக்குறா? மூட்டை 80 ரூபாங்கிறேன். ஒரு மூட்டை 80 ரூபா தான் விற்கிதுங்கிறேன். 50 ரூபா போட்டு கேட்குறீங்க. குறைச்சி போட்டு கொடுங்க தம்பி. குறைச்சி போட்டு கொடுக்குறா? உங்களுக்கு இப்போ உப்பு குறைச்சி போட்டு தானே வேணும். இங்கே வாங்க, செருப்பு ஆகிட்டுங்க என்ன இங்கே வாங்க, இதில் நடங்க. சும்மா வாங்கண்ணே. இதில் அந்த தெரியுதுல்ல உப்பு, அந்த அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து விட்டு வாங்க. உங்களுக்கு கோசியில் ஒரு மூட்டை தரேன். நடந்து விட்டு வாங்க. ஐயோ சூடு தாங்க முடியல தம்பி. என்னண்ணே சூடு தாங்க முடியல தம்பி. காலெல்லாம் சுடுதுங்கிறீங்களே. இது ஒரு பாக்கெட் வந்து 1 கிலோ. நீங்கள் கேட்ட முட்டையில் 20 பாக்கெட் இருக்குது. 20 பாக்கெட் 80 ரூபானா ஒரு பாக்கெட் 4 ரூபா. 1 கிலோ 4 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருங்க. இந்த 20 பாக்கெட்டை மூட்டை போட்டு அதில் அடுக்குனாங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா, வெறும் 5 ரூபா தான் சம்பளம். இந்த 5 ரூபா போக அதில் 75 ரூபாய் இந்த கவரு, அந்த மேலே இருக்க கவரு, இந்த செலவு, இந்த உப்பு வாடுற செலவு, இதெல்லாம் என்னையா இருக்குது? ஒரு டன்னு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. கிலோ 4 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. 1 கிலோ உப்பு 4 ரூபா தான். நீங்கள் என்னமோ 20 பாக்கெட் வச்சுருக்கேன் 80 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கேட்குறீங்க. இங்கேருந்து அங்கே இருங்க, அங்கே எவ்வளோ தூரம் போகிறாரு. இதில் 2 நிமிடம் நடந்து போயிட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு கால் சுடுதுன்ட்டு ஓடியாடுறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உப்பை பற்றி? வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ உப்பு போடுற பாக்கெட் அந்த பாலிதீன் கவர் 1 ரூபா 1.5 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு. 1 கிலோ பிளாஸ்டிக் கவர் வாங்கினீங்கன்னா 200 ரூபா 220 ரூபா, மினிமம் 175 ரூபா. ஆனால் 1 கிலோ உப்பு வெறும் 4 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. இதில் பேரம் பேசி என்ன ஆக போகுது?